அனைவருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்ரித் சொன்ன மாதிரி 2014 அப்போ இருந்த பெருமாள் முருகனாக இருந்தால் இப்போ உங்கள் மத்தியில் பேசியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னுடைய இயல்பு நான் ரொம்பவும் அமைதியாகவும் ரொம்பவும் ஒதுங்கி இருக்கக்கூடியது தான் என்னுடைய இயல்பு. ஆனால் அதை தாண்டி இப்போ ஒரு பெரிய ஒரு பரபரப்பு சார்ந்த ஒரு சூழலில் நான் இயங்கிறதா இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் என்னுடைய இயல்புக்கு பொருந்தாத ஒரு விஷயமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். Greetings to everyone. It's a pleasure to talk to all of you. Before 2014, I was someone who was withdrawing. I kept to myself. I was introverted. If I was the person I was before this whole controversy happened, I don't think I could have been here and spoken to all of you. Being in such prominence, I don't think it is in my nature. ரைட்டிங்கில் நான் இதுக்கு முன்னால் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் எழுதின ஒட்டுமொத்த கவிதைகள் அளவுக்கு இந்த ஒரு வருஷத்தில் 2015 மட்டும் 15 and 16 அந்த ஒரு வருஷத்தில் 200 கவிதைகளுக்கு மேலே நான் எழுதினேன். ஒரு வகையில் அந்த கவிதை தான் என்னைய ஒரு நார்மல் லைஃபுக்கு மீட்டு கொண்டு வந்த ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட அது பப்ளிஷ் பண்ணுற ஐடியா இல்லாமலே என்னை எழுத ஆரம்பித்தேன். அந்த கவிதைகள் தான் என்னை மீட்டு கொண்டு வந்தது. அது எனக்கே என்னை புதுசாக பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. I wrote more poems in the 2015-16 period following the controversy than I'd probably written in the times prior to that. I wrote around 200 poems in that one period. And even though I had decided not to publish what I had written, I still wrote a lot every day. And that helped me find a new perspective about myself, writing in that period. நான் எழுதுகிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு 10-12 வருஷமாக நான் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறேன். அப்படி தான் எழுதுகிறேன். அதுக்கு முன்னாடி கையால் எழுதிக்கிட்டு இருந்தேன். 2005க்கு அப்புறம் நான் அது மாதிரி டைப்பிங்கில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தொடக்கத்தில் கொஞ்சம் அது எனக்கு சிரமமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு பழகிடுச்சு. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு மனசில் வேகமாக ஓடக்கூடிய விஷயங்களை டைப் பண்ணும்போது அதுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பண்ண முடியுது. பட் எழுதும்போது அவ்வளவு வேகமாக பண்ண முடியாது. For the last 10 to 12 years, I've been writing on the computer. Before that, I used to write by hand. But while there was an adjustment process post 2005, when I started using a computer, I picked it up very quickly. One characteristic I've noticed about typing on a computer is that when you have fast-paced thoughts in your mind and you want to put it down, typing is you can almost match that speed. When you write by hand, you can't quite match that speed. அப்போ எனக்கு எழுதுகிற நேரம் அல்லது எழுதுகிற விஷயங்கள் யோசிக்கிறது இது எனக்கு அது மனசில் தோணும். பெரும்பாலும் ட்ராவல் சமயத்தில் எனக்கு இந்த மாதிரி படைப்புக்கான விஷயங்கள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக அப்படி தான் அது ஒரு பொதுவாக கவிதையை தவிர கவிதை அந்த சமயத்தில் உருவாகும். ஆனால் ஒரு சிறுகதையோ நாவலோ அது மனசுக்குள்ளே ஒரு தொடர்ந்து அதை பற்றி யோசித்து தான் ஒரு வடிவத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்து எழுத முடியும். அப்படி மனசில் முழுக்க ஒரு வடிவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு 1 மாதமோ 2 மாதமோ அது எவ்வளவு பக்கங்கள்ங்கிறத பொறுத்தது. அப்படி முழுசாக அதுலேயே உட்காந்துறதுக்கான ஒரு டைம் கிடச்சிதுன்னா நான் அப்படி உட்காந்து எழுதிடுவேன். When it comes to the inspiration for his writing, a lot of these thoughts and ideas come to him during travel.
In terms of how he writes, a poem has to be written in the moment, immediately as it happens. It has to be recorded. But when it comes to short stories and novels, he likes to mull over it in his mind for a long period of time. And once it has taken shape, the actual writing process doesn't take more than 1 or 2 months, depending on the size of the work. So the majority of the time is actually a mental exercise before the writing process begins. எனக்கு எழுதுறதுக்கான நேரம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு மிட் நைட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நேரம். ஒரு நைட்டு ஒரு மணியிலிருந்து ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் அந்த மாதிரியான நேரம் வந்து எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப வசதியாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தை நான் சூஸ் பண்ணிக்குவேன். When it comes to his preferred time of writing, he prefers that period between midnight and 3 or 4 in the morning. He likes the fact that it is completely silent, there is no disturbance, and it's a very comfortable period for the thoughts to flow. முதல்ல எனக்கு இந்த எழுதுறதுல எனக்கு முன்னால் 2014க்கு முன்னால் எனக்கு நினச்சதெல்லாம் எழுதலாம், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அதுவும் 90ஸ்க்கு அப்புறம் போஸ்ட் மாடர்னிசம், தலித்தியம், ஃபெமினிசம் இதெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் என்ன வேணாலும் எழுதுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நான் எழுத்தாளனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. நான் நிறைய எனக்கு முன்னோர்கள் பேசாத நிறைய விஷயங்களையெல்லாம் என்னுடைய எழுத்தில் நான் அதனால் பேசியிருக்கேன். பீக்கதைகள்னு கூட ஒரு தொகுப்பு நான் வந்து எழுதியிருக்கேன். அப்போ இருந்த மனநிலை இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ நான் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியையும் எழுதுறதுக்கு முன்னாடியும் என் மனசு யோசிக்குது, எழுதுனதுக்கு அப்புறமும் யோசிக்குது. When it comes to his writing, before 2014, before the controversy, he truly believed that he existed in a space that allowed him to write openly, especially after the Tamil literary movement in the 90s, which brought about postmodernism, and there were Dalit writers and feminist writers, and a lot of new ground was broken in Tamil literature. He believed that all of that combined created a space where he could express himself freely. However, post the controversy, the idea of controversy does exist as the back of his mind. He thinks about his writing before, during, and even after he's written them. It's a sort of pressure at the back of his mind. அது எழுதுறது தான் என்னுடைய நேச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. பட் இந்த கவிதைகள் எதுவுமே பப்ளிஷ் பண்ணணுங்கிற ஐடியாவில் நான் எழுதலை. நான் ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி பெருமாள் முருகன் இறந்து விட்டான்னு அனௌன்ஸ் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு எழுதுகிற ஆர்வம் அப்படி சுத்தமாக இல்லை. அந்த கணத்தில் வந்து எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னு சொன்னால் எனக்கு நிறைய ஆர்வங்கள் உண்டு. எனக்கு உண்மையில் அடிப்படையில் எனக்கு வந்து விவசாயம் சார்ந்து ரொம்ப ஆர்வம் உண்டு. விவசாயம் இன்றைக்கும் கூட எனக்கு வந்து விவசாயம் செய்யணும், விவசாயத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆர்வம் உண்டு. அந்த வாழ்க்கை முறை எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சது. அப்படி ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் தான் இருந்தேன் நான். ஆனால் என்னுடைய ப்ராக்டிஸ் தொடர்ந்து எழுதி 30-40 வருஷமாக எழுதிட்டு வந்ததுனாலேயே என்னவோ தெரில, இந்த கவிதைகள் வந்து தானாக வர ஆரம்பிச்சிது. அப்படி தான் எனக்கு சொல்ல முடியுது. அதை எந்த எதுவுமே எடிட் பண்ணாமல் அப்படியே நான் வந்து தோணுனதெல்லாம் எழுதிட்டே இருந்தேன். ஒரு வகையில் அது எனக்கு ரிலீஃபாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். I'll have to talk about this in terms of the fact that writing became second nature to me at that point. After the announcement of his death as a writer, there was a period of time where he did not want to write. He didn't feel the passion to write. He has a lot of other interests, chief among which is his interest in farming and agriculture. To take that up is something he still wants to do. The way of life as well as the act itself is something that very much appeals to him. When he started writing, it was not with the intention to publish any of the poems that he wrote after that announcement was made. But because he had been writing for 30-40 years at that point, it just came to him naturally. And he wrote it down without editing a single word, without changing anything. It was more of a stream of consciousness process.
and it was a form of relief for him in those periods when he was going through a lot.